ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக நமக்கு பயாலஜி எக்ஸாம்ஸ் மட்டும் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களால் 70/70 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு 5 நாள் இருக்குது, அதனால் இன்னும் 2 நாள் கழிச்சு படிச்சுக்கலாம், இன்னும் 2 நாள் கழிச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக படிக்கிற ஸ்கூல் டேஸில் படிக்கக்கூடிய எக்ஸாம்ஸு. அதனால் இந்த கொஷின் சரிங்களா, இப்போ சொல்லக்கூடிய ஸ்டடி பிளானை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 நாளைக்கு என்னென்ன படிக்கணும், ஒரு 2 விதமான 3 விதமான ஸ்டடி பிளான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷினுமே என்ன பண்ணிருக்கேன், என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும், பயோபாட்னியில் என்ன படிக்கணும், பயோசுவாலஜியில் என்ன படிக்கணும், ப்ளஸ் வந்து இயர் கொஷினோட அனலைஸும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே 1. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிட்டு, மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஆஃப்டர்நூனில் நீங்கள் வந்து 2 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயோபாட்னியில் 9th லெசன், பயோசுவாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசனு. ஸோ இது ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் சின்ன லெசன், அதனால் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக படிச்சிடலாம். நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொன்று கூட லிங்க் மாதிரி கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஃபர்ஸ்ட் லெசன் பாட்னிலையும் தேர்ட் லெசனும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்ட் லெசன் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் சரிங்களா. அதனால் அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பயோபாட்னியில் 8th லெசன், பயோசுவாலஜியில் 12வது லெசன். இது ஏன்னா ரெண்டுமே அந்த பொல்யூஷனை பற்றி வரக்கூடியது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின் அங்கே ரிப்பீட் ஆகும். அது படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து மெமரியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டும் ஈஸியாக ஆகிக்கும் சரிங்களா. என்வாமெண்டல் ஸ்டடீஸ் மாதிரி வரும் 8th லெசனும் 12th லெசனும். அதுக்கடுத்து 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து செகண்ட் லெசனு, 4th லெசன் கொடுத்துருக்கேன் பயோசுவாலஜியில். இது ஏன்னா இது ஃபுல்லாக ஜெனட்டிக்ஸ் வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 4th லெசன் பயோபாட்னி, 6th லெசன் பயோசுவாலஜி. ஸோ இங்கே வந்து எவல்யூஷன் வரும். இது எல்லாமே அந்த ஜெனட்டிக் ரிலேட்டடாக வரதுனால அதனால் 1 by 1 நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 3வது லெசன் பயோசுவாலஜியில் 5வது லெசன். இது ரெண்டுமே ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக வரதுனால இது ரெண்டும் ஒன்றா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 20ஆம் தேதி மார்னிங் பயோபாட்னியில் 4வது லெசன், பயோசுவாலஜி 6வது லெசனு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் பாட்னியில் 5வது லெசனு, பயோசுவாலஜி 9th லெசன். ஸோ இது 9th 5th ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6th லெசன் கொடுத்துருக்கேன் பயோபாட்னியில், ஆஃப்டர்நூன் வந்து பயோசுவாலஜியில் மார்னிங்கில் 10வது லெசன் கொடுத்துருக்கேன் பயோசுவாலஜி. ஆஃப்டர்நூன் வந்து 7th லெசன், 11th லெசன் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி. இது ரெண்டும் கொஞ்சம் ரிலேட்டடான டாபிக்ஸ் வரும். அதுக்கடுத்து 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாட்னி கிடையாது, சுவாலஜி மட்டுமே, செகண்ட் லெசனும் 7th லெசனும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பயோபாட்னி 10வது லெசனு, அதுக்கடுத்து பயோசுவாலஜி 8th லெசன். ஸோ நீங்கள் டெய்லியும் 1 மார்க்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிளான் 1. இது வந்து பயோபாட்னியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் வந்து நல்லா படிங்க. இன்டீரியர் கொஷின் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், என்ன மாதிரியான கொஷின் இன்டீரியர் வந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியம் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா, அங்கே கொடுத்த பிளானே தான் இங்கேயும். இது வந்து பார்த்துங்க. அதர்வைஸ் இது வந்து பயோசுவாலஜிக்கான புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மினிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் வேணுமோ அதை கூட கேசி பாட்டனின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணது வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷெடியூல் 17ஆம் தேதி வந்து நீங்கள் 2 லெசன் படிச்சுட்டு 18, 19, 20, 21. ஸோ இந்த 4 நாளும் நீங்கள் வந்து 5 பாடம் சரிங்களா, ஒரு நாளைக்கு 5 லெசன்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 டே 22ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே மேலே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லெசன் படிக்கிற மாதிரி, மார்னிங்கில் 2, ஆஃப்டர்நூன் 2. அதில் எனக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 4, 5, 20. ஸோ 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் முடிஞ்சிடும், மீதி 4 நாளைக்கும் 20 லெசன் முடிஞ்சிடும். மீதி அந்த 23ஆம் தேதி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ரிவிஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி பப்ளிக் இயர் கொஷினில் கேட்ட கொஷின் பேப்பரோட அனலைஸு. இங்கே கொடுத்துக்கூடிய கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின் நம்பர். இன்டீரியர்னு சொல்கிறது இப்போ 3வது லெசனில் இது இன்டீரியர் கொஷின், ஐஎன்டின்னு போட்டிருக்கிறது எல்லாமே.
இன்டீரியர் கொஷின் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த லெசனில் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸுக்கு. மினிமம் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம், 5 to 8 தான் அதிகமாக வரும் மோஸ்ட்லி, சரிங்களா. ஒரு சில லெசன்லாம் 2 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கு பயோ பாட்னி, பயோசாலஜி நமக்கு பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரிங்களா. பாஸ் பண்ணுறது வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா பாட்னியில் 10 மார்க்கு, சுவாலஜியில் ஒரு 10 மார்க் வந்துச்சுன்னா 15 மார்க்ஸ் வந்துடும். அது வந்து கவலையே இல்லை, எல்லாமே நீங்கள் தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். இது வந்து பயோசுவாலஜி இயர் கொஷினோட அனலைஸு. இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா. எந்த லெசனில் அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 2022லேருந்து 25 வரைக்கும் மெயினாக நடந்த எக்ஸாம், சரிங்களா. மெயினாக மார்ச் மந்தில் நடக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸு. இது புரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது தனியாகவே என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்டடி பிளான் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். இந்த புக் பேக் கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஷினை டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இந்த ஸ்டடி பிளானை முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.